ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஹோட்டல்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட்நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில். இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 1 மாசமா. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருக்குது. அப்போ அவங்க என்னங்க இதுக்கு ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. அப்போ இருந்து அவங்களுக்கு வேற அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியடு தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையக்கட்டு நான் பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து இப்போ அவங்க காலேஜில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அதே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா, நான் காலம்புற டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால சாப்பிட முடியல சரி. ஆனால் டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து காலம்புற இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலாக பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ். ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை, எண்ணெயாகவும் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்து இது இடியாப்போ பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரத நாள் இருக்கும். சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சங்கட சதுர்த்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரி தெரியும். பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்லை மாசமோ புதுசாக அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். இன்னமும் வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இவர் தான் சீஃப் இங்கே செஃப்பு. அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால முதல்ல டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா. தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்கு. அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் அந்த ஹைதராபாத்தில் சட்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு. இது ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு போட்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு. நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் அவங்களுடைய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்க்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் ஷெஃப் ஹனீஃப் பேசுகிறேன். நான் வந்து ரமடா பிளாஸாவில் கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பத்மம் ரெஸ்டாரண்ட் இந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம். ஆயிலிருந்து எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். டெய்லி பேசிஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு. 2வது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய், தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃபாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்ஸ் ரெண்டு நியூ டிஷ்ஷஸ், யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும், வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன். அதோட பூந்தி ரைத்தா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெசரட்டு, எம்எல்ஏ பெசரட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ் அது. இது வந்து பச்சைப்பயிறு, இஞ்சி, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் உப்புமா, தேங்காய் பால்லே உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடவை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய், பசு நெய் ஊற்றி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதில் இருக்கும். பட் வெளியில் வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருக்கோம், பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த் அது மாதிரி சைவ கோலா உருண்டை, அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன்லாம் பண்ணுறோம். அதாவது வெஜிடேரியன்லேயே சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி மந்த்து நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து 2 நியூ யூனிக் டிஷ்ஷஸ், அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் இட்லி தோசை அதெல்லாம் இல்லாமல், மீல்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ரொம்ப நல்ல தரமான உணவுகள் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள். ஸோ அதை நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார்.